ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எல்லாருமே மும்முரமாக படிச்சுட்டு இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய குரூப் 4ல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ப்ரிடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது கட் ஆஃப் வீடியோவே கிடையாது, இது மோட்டிவேஷன் வீடியோ. பட் கட் ஆஃபை சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுறோம். நிறைய பேர் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை யாருமே பார்க்கல. அதனால் முக்கியமான சீரியஸான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லி கட் ஆஃபை சொல்லி மோட்டிவ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல குரூப் 4 நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 6244 போஸ்ட்டை விட்டுருக்காங்கப்பா. ரொம்ப பெரிய போஸ்ட் மாதிரிலாம் இல்லை, நார்மலாக போஸ்ட் விட்டுருக்காங்க. ஆனால் இதுலேயும் நிறைய ட்விஸ்ட் இருக்குது. குரூப் 4 சொன்னாவே 10வது பாஸ் ஆகியிருந்தால் போதும், இதுதான் குவாலிஃபிகேஷன். ஆனால் இப்போ வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 குவாலிஃபிகேஷனாக உள்ளே கொண்டாந்துட்டாங்க. 10வது படிச்சிருந்தா ஒரு போஸ்ட்டு, 12வது படிச்சிருந்தா ஒரு போஸ்ட்டு, டிகிரி படிச்சிருந்தா ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 குவாலிஃபிகேஷனை உள்ளே கொண்டாந்து வச்சுட்டாங்க. டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதே குரூப் 2A போஸ்ட்டு, அதை கொண்டாந்து குரூப் 4ல் வச்சுட்டாங்க. அப்போ ரியலாக போஸ்ட் எவ்வளோ தான் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, டிகிரி படித்தவங்க 110 போஸ்ட்டை எடுப்பாங்க. 12வது படித்தவங்க குறிப்பாக அறிவியல் பகுதியை படிச்சிருந்தால் தான் எலிஜிபிள், அவங்க 388 போஸ்ட்டை எடுத்துருவாங்க. இந்த ரெண்டையும் கழிச்சிட்டு ரெகுலராக வரக்கூடிய குரூப் 4 போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4867 போஸ்ட்டு தான். எவ்வளோப்பா? 4867 போஸ்ட்டு தான் குரூப் 4க்கான போஸ்ட். இந்த போஸ்ட்டையும் நம்ம திரும்பவும் உடைக்க போகிறோம். எப்படி உடைக்கிறோம்னா, இந்த போஸ்ட்டை ஜூனியர் அசிஸ்டண்ட், விஏஓ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ இப்படி உடைக்க போகிறோம். இப்படி 4ஆக உடச்சி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 2559 போஸ்ட் விட்டுருக்காங்க, விஏஓவுக்கு 108 போஸ்ட் விட்டுருக்காங்க, ஸ்டெனோவுக்கு 500 போஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டுக்கு 1700 போஸ்ட் விட்டுருக்காங்க. இதில் ஸ்டெனோ, டைப்பிஸ்ட் இந்த ரெண்டையும் அந்தந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க தான் எடுக்க முடியும். மற்ற ஒரு காமனான பர்சன் எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அவருக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஒருத்தர் 10வது படிச்சிருக்காரு, இல்லைனா 12வதுல சயின்ஸ் படிக்கல, வேறு படிச்சிருக்காரு, இல்லை டிகிரியில் இவங்க கேட்குற டிகிரி இல்லை வேறு வச்சுருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஏஓ அல்லது ஜூனியர் அசிஸ்டண்ட், ரெண்டில் எதையாவது ஒன்று எடுக்கணும். இது நம்ம கூட்டி பார்த்தோம்னா 2667 போஸ்ட்டு வருதுங்க. அப்போ ரியலாக நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போஸ்ட் 2667 போஸ்ட்டு தான். கண்ணை திறந்து பாருங்கள். இந்த 2667 போஸ்ட்டும் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது போஸ்ட் ஒரு மாதிரி விடுவாங்க, பட் அவங்க போஸ்ட் போடும் பொழுது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி கணக்கு பார்த்தா கண்டிப்பாக 4500 போஸ்ட்டாக மாற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக 4500 போஸ்ட்டாவது மாறும். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், இடஒதுக்கீட்டுக்கு வருவோம். இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் 2 விதமான இடஒதுக்கீடு இருக்குது. ஒன்று பொதுவான இடஒதுக்கீடு, இன்னொன்று கம்யூனிட்டியை பேஸ் பண்ணிய இடஒதுக்கீடு. பொதுவான இடஒதுக்கீடுனா இருக்கிற சீட்டில் 31% சீட்டை ஜென்ரல் சீட்டுன்னு கொடுத்துருவாங்க. அதாவது எந்த கம்யூனிட்டி யார் வேணால் எடுக்கலாம். இது 31% சீட்டை கொடுத்துருவாங்க. மீதி இருக்கிற 69 சீட்டை கம்யூனிட்டி அடிப்படையில் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துருவாங்க. 31% சீட்டுங்கிறது எவ்வளோப்பா? கிட்டத்தட்ட ஒரு 1400 போஸ்ட்டாக வருது. இந்த 1400 போஸ்ட்டை எந்த கம்யூனிட்டி யார் வேணாலும் எடுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 3100 போஸ்ட்டை எல்லா கம்யூனிட்டிக்கும் பிரித்து கொடுப்பாங்க. கம்யூனிட்டினா எல்லாத்துக்கும் சமமாக பிரித்து கொடுப்பாங்களான்னா கிடையாது, அதுக்கும் லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. எஸ்சிஏன்னா 3% சீட்டு கொடுப்பாங்க, எஸ்சினா 5%, எஸ்டினா 1%, பிசினா 26%, பிசிஎம்னா 3.5%, எம்பிசினா 20%. இப்படி அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி பர்சன்டேஜ் அடிப்படையில் பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா எஸ்சிஏவுக்கு 135 போஸ்ட் வருது, எஸ்சிக்கு 675 வருது, எஸ்டிக்கு 45 வருது, பிசிக்கு 1193 போஸ்ட் வருது, பிசிஎம்முக்கு வெறும் 158 மட்டும்தான் வருது, எம்பிசிக்கு 900 போஸ்ட் வருது. இதோட நிற்குமானா கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா வகுப்பினரும் ஜென்ரலில் ஒரு 1400 சீட் சொன்னல, அந்த சீட்டையும் எடுக்கலாம். ஆனால் எல்லாருமே போய் சமமாக எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த ஜென்ரல் சீட்டில் அதிகமான டாமினேஷன் பண்ணுறது யார் அப்படின்னா பிசி, எம்பிசி இந்த 2 கேட்டகரி தான் போய் அதிகமான சீட்டை எடுத்துருவாங்க. ஜென்ரல்லையும் போய் அதிகமாக எடுத்துருவாங்க. அப்போ கணக்கு பார்த்தோம்னா எஸ்சிஏ இவங்க ஜென்ரலில் 5% கூட எடுக்க மாட்டாங்க. பட் நான் போட்டிருக்கேன். அப்படி பார்த்தா ஒரு 50 சீட்டு கிடைக்கும். கிட்டத்தட்ட 180 சீட்டு எஸ்சிஏக்கு மட்டும் இந்த குரூப் 4ல் இருக்குது. 180க்குள்ளே வந்தால் கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% ஜென்ரல் எடுப்பாங்க. கணக்கு பார்த்தா ஒரு 850 சீட்டு. 850 சீட்டுக்குள்ளே வந்தால்
வேலை கிடைக்கும். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க கம்யூனிட்டிக்கு உண்டான சீட்டை மட்டும் தான் எடுக்க முடியும். இவங்க ஜென்ரலில் என்றைக்குமே ரோல் பண்ணதே கிடையாது. போன குரூப் 4ல் கூட இவங்க ஜென்ரலில் சீட்டே எடுக்கல. அதனால் இவங்களுக்கு ஜென்ரலுங்கிற ஆப்ஷனே கிடையாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் கம்யூனிட்டி சீட்டு மட்டும்தான். 45 சீட்டு மட்டும் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது பிசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஜென்ரல் சீட்லேயே 45% எடுத்துருவாங்க. அப்படி கணக்கு பார்த்தா ஒரு 1800 ரேங்க் வரைக்கும் வரவங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதே மாதிரி பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜென்ரலாக ரோலே மேஜராக பண்ண மாட்டாங்க. அதனால் இவங்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டு சீட்டு மட்டும் 158 சீட்டு மட்டும் இருந்தால் தான் கிடைக்கும். அவ்வளோ இருக்குது. அடுத்தது எம்பிசியை பொறுத்த வரைக்கும் இவங்க 35% to 40 ஜென்ரல் எடுப்பாங்க. பட் நான் 30% வச்சுருக்கேன். கணக்கு பார்த்தா ஒரு 1300 சீட்டு வரைக்கும் எம்பிசி எடுப்பாங்க. அப்போ இவ்வளோ தான்ப்பா ரியலாக இருக்குது பாருங்களேன். எஸ்சிஏக்கு 180, எஸ்சினா 850 ரேங்க்கில் வரணும், எஸ்டினா 45 ரேங்க்கில் வரணும், பிசினா 1800க்குள்ளே வரணும், பிசிஎம்னா 158க்குள்ளே வரணும், எம்பிசினா 1300க்குள்ளே வரணும். இதுக்குள்ளே வந்தால் தான் வேலை கிடைக்கும். போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மினிமம் 175. யாருக்குன்னா பிசி எம்பிசி இந்த 2 கம்யூனிட்டியும் மினிமம் 175 கொஸ்டினை சரியாக போட்டிருந்தால் மட்டும்தான் வேலை. அப்போ 175க்கு மேலே நம்ம போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே பிசிஎம்னா ஒரு 165 அந்த மாதிரி இருந்தால் கூட வேலை கிடச்சிருக்கு. எஸ்சிஏ இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே வந்து 165க்கு மேலே தான் வேலை கிடச்சிருக்கு. பட் இது வந்து கட் ஆஃப் அப்படிங்கிறது வேரியேஷனுக்கு உட்பட்டது. கொஸ்டின் வந்து டஃப்பாக வந்தால் கட் ஆஃப் கம்மியாகும், கொஸ்டின் ஈஸியாக வந்தால் கட் ஆஃப் அதிகமாகும். அதனால் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. பட் நீங்கள் 175க்கு மேலே எடுக்க டார்கெட் பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமான விஷயத்தை கவனிங்க. இப்போ படிக்கிற ஸ்பீடு வந்து பத்தாது. இப்போ நீங்கள் எல்லாருமே நல்லா படிக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த ஸ்பீடு பத்தாது. ஏன்னா நீங்கள் லட்சத்தில் ஒருத்தராக வரணும். குரூப் 4னாவே 5 லட்சம் to 18 லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் போடுவாங்க. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் பேராவது அப்ளிகேஷன் போடுவாங்கன்னு தோணுது. இப்போ 18 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுவாங்க. 18 லட்சம் பேரில் ஒருத்தனா நீங்கள் வரணும்னா நீங்கள் நைட்டும் பகலும் உட்காந்து படிக்கணும். இந்த குரூப் 4ல் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி இந்த குரூப் 4 விட்டால் அடுத்து உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, வாய்ப்பு கிடையாது நண்பா. ஏன்னா இந்த குரூப் 4லேயே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா கோவிட்டுக்கு பிறகு இப்போ தான் நடத்துகிறாங்க. 2022 நடத்துனாங்க, அதுக்கு பிறகு இப்போ நடத்துகிறாங்க. அதனால் நிறைய பேருக்கு என்ன விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா கவர்மெண்ட் வேலை தான் பெஸ்ட்டு, ப்ரைவேட் வேலைன்னா எப்போ வேணால் நம்மளை தூக்கிடுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படிக்கிறாங்க. எல்லாருமே கண்ணை மூடிட்டு குரூப் 4 படிக்கிறாங்க. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது இப்போல்லாம். அடுத்தது போஸ்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி போஸ்ட் வந்திருக்கானா போஸ்ட் வரல. போஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. போஸ்ட்டு வந்ததே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. அடுத்தது என் குரூப் 4ல் நிறைய மாற்றங்கள். அதாவது முன்னெல்லாம் பார்த்தோம்னா குரூப் 4னா 10th குவாலிஃபிகேஷன் வச்சு தான் போஸ்ட் வரும். ஒரு 8000 போஸ்ட்டு 7000 போஸ்ட் வரும், அப்புறம் 10,000 மாற்றுவாங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், இந்த நோட்டிஃபிகேஷனே வித்தியாசமாக இருக்குல்ல. இதுக்குள்ளேயே 10th 12th டிகிரி இது மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதுலேயே இன்னொரு வரி போட்டிருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இதே போர் தகுதி கொண்ட வேறு பணியிடங்களை, வேறு போஸ்ட்டுனா வேறு கேட்டகரி போஸ்ட்டையும் உள்ளே கொண்டாந்து வைப்பாங்களாம். அதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அப்போ என்னென்ன போஸ்ட்டுக்கு இது வழியாக ஆள் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ குரூப் 4ங்கிறது அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இது குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனா இல்லை என்னன்னு தெரியாத அளவுக்கு சேஞ்ச் ஆகுது. இனி வரும் காலங்களில் இந்த மாற்றம் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமை வந்து கரெக்டாக நடத்துகிறாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. 2 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் குரூப் 4 நடத்துகிறாங்க. லாங் கேப் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற 120 நாளை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்கவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது குவாலிஃபிகேஷன் சேஞ்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா மதுரை ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட்டு ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி குரூப் 4க்கு குவாலிஃபிகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்த குரூப் 4ல் கண்டிப்பாக குவாலிஃபிகேஷன் ஏதாவது மாற்றம் வரும். மாற்றம் வந்தால் நம்மளால் எழுத முடியாத அளவுக்கு கூட ஆகலாம். அதனால் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க நமக்கு தயாராக இப்போ இருக்கக்கூடாது. நீங்கள் இப்பயே படித்து வேலைக்கு போகிறத பாருங்கள், ரிஸ்க் எடுக்காதீங்க. அடுத்தது புக் சேஞ்சு. எப்படி பார்த்தாலுமே புக்கு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் மாறும். இப்போ 5-6 வருஷம் ஆகிடுச்சு. அதனால் புக்கு மாறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. புக்கு மாறினா நம்ம கதி அதே தான், பார்த்துக்கோங்க. அதேமாரி ஏஜ் சேஞ்சு. இந்த குரூப் 4லேயே பார்த்தீங்களா, விஓ போஸ்ட்டுக்கெல்லாம் முன்னெல்லாம் எத்தனை வயசுலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் அதுக்குள்ளேயே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஏஜ் லிமிட்டையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சியில் பல மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. குரூப் 4 நோட்டிஃபிகேஷனில் மாற்றம், எக்ஸாம் நடத்துறதுல மாற்றம், குவாலிஃபிகேஷன் மாற்றம், ஏஜ் மாற்றம், இப்படி பல மாற்றங்கள் வருது. இந்த மாற்றங்கள் நாளாக அதிகமாக இருக்கும். காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய 120 நாட்களை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை, இந்த 120 நாட்களில் யார் ஒருத்தர் டெய்லியும் 6 மணி நேரம் படிக்கிறாரோ, 6 மணி நேரம் படித்தா மட்டும் பத்தாது. 6 மணி நேரத்தில் 4 மணி நேரம் ரிவிஷன் பண்ணணும், 2 மணி நேரம் புதுசாக படிக்கணும். இப்படி யார் படிக்கிறாங்க, யார் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு போஸ்ட் இருக்குது. அவங்க லட்சத்தில் ஒருத்தராக வருவாங்க. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும்
பாஸ் பண்ணுறது லட்சத்தில் ஒருத்தன் தான் பாஸ் பண்ண முடியும். அந்த லக்கு உங்களுக்கு இருக்குது, அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது. ஆனால் அந்த திறமையை நீங்கள் சரியாக பயன்படுத்த மாட்டேன்றீங்க. ஏனோ தானோன்னு படிக்கிறீங்க. இப்போ நம்ம சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி மெம்பர்ஸே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே மெதுவாக படிக்கிறது, ஸ்லோவாக படிக்கிறது, விளையாட்டாக படிக்கிறது. நண்பா, இதுக்கெல்லாம் டைம் கிடையாது. இருக்கிற 120 நாளை வேஸ்ட் பண்ணிட்டா அடுத்த குரூப் 4 2026 தான் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஜூன் மாதம் எக்ஸாம் நடத்துனாங்கன்னா ரிசல்ட் விடுவாங்க, ஜனவரி பிப்ரவரி விடுவாங்க, அப்புறம் கவுன்சிலிங்கும்பாங்க, அப்படிம்பாங்க, போஸ்டிங் போடுவாங்க, எல்லாம் போட்டு 2025 எண்டு 2026க்கு போயிடுவாங்க. அப்போ கண்டிப்பாக லாங் கேப் விழுவும் நண்பா. அதனால் தயவு செஞ்சு இருக்கிற காலத்தை 120 நாள் பொன்னான நாள், கோல்டன் ஹவர்ஸ், இதை வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க நண்பா. வேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீ பண்ணுற மிகப்பெரிய தவறாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நல்லா படிங்க, தெளிவாக படிங்க, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வரக்கூடிய குரூப் 4ல் ஒரு போஸ்ட் வாங்கிட்டு போங்க நண்பா. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். போஸ்ட் வாங்குறது மட்டும் முக்கியம் இல்லை நண்பா, அதில் நல்ல போஸ்ட் வாங்கணும், அதுதான் முக்கியம். இப்போ நான் ஜூனியர் அசிஸ்டண்ட், இப்போ நான் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, இன்னொருத்தர் விஏஓ, நாங்கள் 2 பேருமே ஒரே இடத்துக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோன்னு வைங்க. யாருக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஏஓவுக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. 2 பேரும் ஒரே எக்ஸாமில் தான் பாஸ் ஆகியிருக்கோம், ஒரே கேட்டர் தான், ஒரே சம்பளம். ஆனால் அவருக்கு உண்டான மரியாதை வேறு நண்பா, எனக்கு உண்டான மரியாதை வேறு. ஏன்னா அந்த பதவிக்கான மரியாதை. அப்படி சிறந்த பதவி, நல்ல பதவியை நம்ம அடையணும்னா பாஸ் ஆகாதோடு நிற்க முடியாது. அதை தாண்டி டாப்பராக வரணும், 100-200க்குள்ளே வரணும். அப்படி வந்தால் தான் நமக்கு எல்லா போஸ்ட்டும் கிடைக்கும். இப்பயே பார்த்தீங்கன்னா விஓ போஸ்ட்டு 108 போஸ்ட்டு தான் இருக்குது. இந்த 108 போஸ்ட்லேயும் கம்யூனிட்டிக்கு எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஒரு 10 போஸ்ட்டு 5 போஸ்ட்டு தான் வரும். இந்த 5 போஸ்ட்லேயும் பெண்கள் இது ஒதுக்கீடு இருக்குது. விளையாட்டு வீரர்களுக்கு உண்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டு, இராணுவ வீரர்களுக்கு உண்டு, விதவைக்கு உண்டு, இப்படி நிறைய கேடரில் போகும். இப்போ விஓ போஸ்ட்டு பார்த்தா வெறும் 10 போஸ்ட்டு தான் வரணும்பா. இந்த 10 போஸ்ட்டும் முக்கியமான போஸ்ட்டு. நம்ம வந்து மரியாதையாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கக்கூடிய போஸ்ட்டு. அப்போ இந்த போஸ்ட்டை வாங்கணுன்னா என்ன பண்ணணும்? நீங்கள் லட்சத்தில் ஒருத்தனாக வரணும். 10 லட்சம் பேரில் ஒருத்தனாக வந்தால் தான் இந்த போஸ்ட் எடுக்க முடியும். அந்த 10 லட்சம் பேரில் ஒருத்தன் தான் நீ. உனக்கு அந்த திறமை இருக்குது நண்பா, ஆனால் அந்த திறமையை நீ சரியாக பயன்படுத்த மாட்டேன்ற. அதுதான் நீ பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக். தயவு செஞ்சு நல்லா படிங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மைண்டை ஒருநிலைப்படுத்துங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு படி நண்பா. கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 கண்டிப்பாக நீ வின் பண்ணி இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நான் சக்ஸஸ் பண்ணேன் சார், இந்த வீடியோ கேட்டேன், சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போயே உங்களுக்கு மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும். அதனால் நல்லா போய் படிங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி சேனலில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, குரூப் 4க்காக படிக்கிறவங்க படிக்காத டாபிக், இப்போ அறிவியலை பற்றி படிக்க மாட்டீங்க, அப்போ அதை பற்றி வீடியோ எடுத்து போடுறோம். அதே மாதிரி கணக்கை பற்றியும் வீடியோ போட போகிறோம். எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. அதுக்காக என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். எங்களுக்கும் நீங்கள் ஏதாவது சின்ன ஹெல்ப் பண்ணுங்க நண்பா. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த குரூப் 4 வின் பண்ணுங்க நண்பா. ஜாலியாக இருங்க நண்பா, சந்தோஷமாக இருங்க. ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.